தேவையான தகவல் அவங்க தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பயனற்ற பேப்பர் தானே அது. இவங்க பேசுறது இருந்தால் திரு சீமான் அவர்கள்ட்ட பேசியிருக்கலாம். இல்லை சீமான் அவர்களுடைய மனைவி இருக்காங்க, அவங்ககிட்ட பேசியிருக்கலாம். இவங்க வந்து வேண்டுமெனே, அதாவது தாக்குவதற்காகவே வந்தால் ஒரு திருடனோ ஒரு கொலைகாரனோ பதுங்கி இருக்கிற ஒரு கடத்தல்காரனை பிடிக்கிறது எப்படி வருவாங்க? அந்த ஃபோர்ஸில் தான் இன்ஸ்பெக்டர் வந்தார். அதை நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பெரிய ரவுடிசம், இந்த ஹீரோயிசத்தை காட்டுற வர மாதிரி சினிமா நிறைய பார்ப்பார் மாதிரி தெரிஞ்சவர். சினிமாவில் ஓடி ஓடி பிடிக்கிற மாதிரி சினிமா போலீஸ் மாதிரி ஓடி வந்தார். அவர் தாக்கியதாகவும் துப்பாக்கி எடுத்து மிரட்டியதாகவும் தானே சொல்கிறோம். ஏதாவது ஒரு அதான் இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறாங்க, துப்பாக்கி எடுத்து மிரட்டினார். எங்கே துப்பாக்கி எடுத்து மிரட்டினார்? துப்பாக்கி எங்கே கையில் எடுத்து வச்சார்? துப்பாக்கி எடுத்து மிரட்டுறதுன்னா எப்படி? இடுப்பில் தான் துப்பாக்கி இருக்குது. வேனில் தள்ளி இவங்க வந்து மிதித்து குத்துறாங்க, கண்ணில் கை வச்சு அழுத்துறாங்க. அது வரைக்குமே இடுப்பில் தான் துப்பாக்கி இருக்குது. அவர் எப்போ எடுத்து மிரட்டினார்? அவ்வளோ எளிதாக இருக்கக்கூடிய இடத்துல துப்பாக்கி அவர் வைக்கல. அவர் அது சேஃப்டியாக ஒரு ரோப் போட்டு கட்டி தான் வச்சுருக்காங்க. அதெல்லாம் எடுக்கவும் முடியாது. என்கிட்ட துப்பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து எனக்கு எங்கேயாவது தவறுதலாக பற்று போகுது. இவங்க வந்து கண்ணாமனா தாறுமாறாக அடிக்கிறாங்க. ஒரு மிருகத்தை எப்படி அவங்க சித்திரவதை, அதை விட இன்னும் கொடுமையாக சித்திரவதை பண்ணுறாங்க. இது வந்து ஒரு வீட்டில் வளர்க்கக்கூடிய விலங்குகளுக்கு கூட இந்த மாதிரி அடிக்கக்கூடாது, தாக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்குது. ஒரு மனிதனை ஈவு இரக்கமற்ற முறையில் தாக்க வேண்டிய அவசியம் என்ன? அதுவும் இராணுவ வீரரை தெரிந்து